அன்பான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் பைபிளும் குறளும் ஒப்பாய்வு என்ற தலைப்பின் கீழ் ஒரு குறளை எடுத்து நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிற குறள் அதிகாரம் 6, குறள் 54. பெண்ணிற் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின். பெண்ணிற் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின். பெண்ணில் பெருந்தக்க பெருமைக்கு தகுந்தது யாவுள என்ன உள்ளது? கற்பென்னும் கற்பு நெறி என்னும் திண்மை மனத்திடம் உண்டாகப் பெறின், உண்டாக பெற்றவளாகில். இந்த குறளுடைய பொருள் என்னவென்றால், இல்லற வாழ்வில் ஈடுபடும் பெண் கற்பு நெறி என்னும் மனத்திடம் உண்டாக பெற்றவளாகில் அதைவிட அவளுக்கு பெருமையை தருவது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வசனத்திலும் பேரின்ப வீட்டில் மணவாளனோடு சேரப்போகிற மணவாட்டியாகிய சபை கற்பு நெறியை காக்க வேண்டும் என்றும் பரிசுத்த வேதம் போதிக்கிறது. இப்போ இந்த குறளோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 3 அதிகாரம் 1-2 வசனங்கள். அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் 4 வசனம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். தேவனுடைய சபையாகிய மணவாட்டி மணவாளனாகிய ஆட்டுக்குட்டியானவருக்கு மணவாட்டியாக ஆயத்தப்படுத்துகிற சபை கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 25 அதிகாரம் 1 வசனத்திலே, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். யார் இந்த 10 கன்னிகைகள்? இவர்கள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்படுகிறார்கள். இவர்களைத்தான் கற்புள்ளவர்கள், கன்னிகைகளாக தங்களை காத்து கொண்டவர்கள் என்பதை கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆக கற்பு நெறியை காத்து நடக்கிற மணவாட்டியானவள், அதாவது கற்பு நெறியை காத்து நடக்கிற மணவாட்டியானவள் பெருமை மிகுந்தவள். அதைவிட அவளுக்கு பெருமை சேர்ப்பது ஒன்றுமில்லை என்பதை குறள் சொல்லுகிறது. அதே போலதான் கற்புள்ளவர்களாக, கற்புள்ள கன்னிகைகளாக தங்களை காத்து கொண்டவர்கள் தான் மணவாளனாகிய ஆட்டுக்குட்டியானவருக்கு மணவாட்டிகளாக சேர்க்கப்படுவார்கள் என்பதை குறித்தும் இந்த கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பேரின்ப வீட்டிலே வாழ்வதற்கு கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். பூமியிலும் கூட கற்பு நெறியை காத்து நடக்கிறவர்கள் தான் மேன்மை உள்ளவர்களாக கருதப்படுகிறார்கள். இந்த குறளுக்கும் கர்த்தருடைய வசனத்துக்கும் எவ்வளவு ஒப்புமை இருக்கிறது பாருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.